Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்காக ரொம்பவே முக்கியமான 3 மார்க் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். சோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான இந்த வீடியோ. சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா கான்செப்ட்ஸும் from chapter 1 to last chapter வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கான்செப்ட்ல இருந்து எல்லாமே we have discussed and videos வந்து நம்ம சேனல்ல இருக்கு. தாராளமா நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 7 சாப்டர் சொல்லிருக்காங்க. So 6 சாப்டர் பிளஸ் 7th கொஞ்சம். சோ இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம 2 மார்க்குக்கு போகலாம். இப்போ 3 மார்க்கை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டாண்டர்ட் 11க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அந்த வகையில நம்ம சாப்டர் 1 யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 3 மார்க் क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா இது. So properties of electric field lines, அதுக்கப்புறம் obtain expression for capacitance parallel plate capacitor, அப்புறம் energy stored in parallel plate capacitor, அடுத்து torque experienced by a dipole, அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா Gauss law from Coulomb's law. So இத வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். So இந்த 5 கேள்விகள் பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்க கன்சிடர் பண்ணது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. சோ ரெண்டாவது சாப்டர் அப்படி நம்ம பேசும்போது and even first chapterல இது இன்னொரு பெண்டிங். So our expression for electric field due to uniformly charged spherical shell, actually spherical shell ஒன்னு இருந்தாலுமே plane sheet ன்னு இருக்கும் பாருங்க. சிங்கிள் ஷீட் and parallel sheet அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். இது 5 மார்க். ஓகே. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 9 கேள்விகள் இருக்கு. drift velocityக்கு mobilityக்கு இருக்கிற ரிலேஷன், அப்புறம் principle of potentiometer, power expression for power in VI அப்படினு சொல்லி கேட்க power equal to VI. சோ அத வந்து நீங்க சொல்லணும் எக்ஸ்பிரஷன். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்லயும் parallelலயும் கனெக்ட் பண்ணிக்கணும்னா how you will derive effective resistance. Kirchhoff's rule first and second, அப்புறம் relation between drift velocity and the current density actually. ஏழாவது பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் EMF cells in சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம், அதுக்கு அப்புறம் parallelல கனெக்ட் பண்றோம். இதுக்கு what would be your effective current, internal resistance, external resistance எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒன்பதாவது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா dependence on of resistivity, temperature dependence. சோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான 9 questions from chapter 2. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. இப்போ மூணாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9 கேள்விகள் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் பயோட் சமட்லா, அப்புறம் லாரன்ஸ், கேல்வனோமீட்டர் அம்மீட்டரா ஒரு 3 மார்க், கேல்வனோமீட்டர் வோல்ட்மீட்டர் ஒரு 3 மார்க், அப்புறம் கம்பேர் டயா பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதுக்கு மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல, கால்குலேட் தி டார்க் ஆக்டிங் ஆன் a bar magnet சாப்டர் 1ல படிச்ச மாதிரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் லூப் பிஹேவ்ஸ் லைக் a magnetic dipole ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு டேப்லர் காலம் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चंस. சோ 9 क्वेश्चंस வந்து சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சாப்டர். மேக்ஸிமம் எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ ஐ ஹேவ் மேட் இட். சோ அதுல 12 क्वेश्चंस மட்டும் நம்ம ஹை பிரையாரிட்டி கொடுத்து 3 மார்க்ஸ்ல பார்க்க போறோம். Induce an EMF by changing the area enclosed by the coil, அப்புறம் self inductance of a long solenoid, energy loss in transformer, energy stored in inductor, Lenz law உடைய observation, அப்புறம் motional EMF from Lorentz and from Faraday, Foucault current or eddy current அப்படி நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவர் AC, right, average power for AC over a cycle சொல்றோம். Drawbacks of eddy current, அடுத்து average value of IRMS, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கரண்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் ரெசிஸ்டிவ் இண்டக்டர், பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். 12th क्वेश्चन பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர், ஆப்டைன் an expression for it. குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, சோ XL or XC by இந்த R இருக்குல, சோ அந்த கான்செப்ட். சோ பொறுமையா பாருங்க. 12 questions டேக் a screenshot. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3rd சாப்டர் பொறுத்தது இருக்கு. fifth chapter, right? So 5th chapter பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா properties of electromagnetic waves followed by sources of electromagnetic waves. So இது ரொம்ப முக்கியம். sources கொஞ்சம் rare question தான், பட் இந்த first one வந்து ரொம்ப முக்கியமான ஆன்சர். அதுக்கப்புறம் இதுலயும் emission spectrum தனியா ஒரு 3 மார்க்,
அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தனியாக ஒரு 3 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்டிக்ஸ், அந்த ரே ஆப்டிக்ஸில் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர்லா, நிக்கோல் பிரிசம், பைல் ஆஃப் பிளேட்ஸ், இது மூணுமே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹோஃபர் டிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா FNR ஃபார் அ ஸ்பெரிக்கல், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் 7th one. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்ஃபேஸோட ரிஃப்ராக்ஷன் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 மார்க், மேபி சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 6 சாப்டர்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 3 மார்க் தான் இது. ஸோ ஓவரால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஆவரேஜா நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாப்டர் 6 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 55 மார்க்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே யூ கேன் அட்டெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கேள்விகளுக்கு ரொம்ப 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 ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தட் நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு போகும்போது பயமே இல்லாமல் நீங்க போகலாம். ஸோ திஸ் இன்க்ரீசஸ் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல் ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் அ டைம், ப்ராப்பராக அதை ஸ்கெடியூல் பண்ணி படிங்க. இந்த கேள்விகளை ஸ்கிப் பண்ணவே கூடாத கேள்விகள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.